பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வர எடுக்கும் துல்லியமான நேரம் எவ்வளவு தெரியுமா? 365 நாட்கள், 6 மணி நேரம், 11 நிமிடம், 48 நொடிகள். நவீன கருவிகள் இல்லாத காலத்திலே இந்த வானியல் கணக்கை அடிப்படையாக வைத்து உருவானதுதான் நம் தமிழ் புத்தாண்டு. இது வெறும் பண்டிகை அல்ல, தமிழர்களின் வானியல் அறிவு. 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகளில் ஆவணி மாதமே முதல் மாதமாக கருதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 14ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியரும் இதையே குறிப்பிடுகிறார். ஆனால் சூரியன் மேசராசியில் நுழையும் சித்திரை மாதமே முதல் மாதம் என்பதற்கு பல இலக்கிய சான்றுகள் உள்ளது. சங்க இலக்கியமான நெடுநல் வாடை மேசராசியே முதல் ராசி என்கிறது. 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புட்பவிதி போன்ற நூல்கள் சித்திரையை தெளிவான முதல் மாதமாக அடையாளப்படுத்துகின்றன. இயற்கையின் மாற்றமே நம் புத்தாண்டு. இளவேனில் காலத்தின் தொடக்கமான இந்த சித்திரையே தமிழர்களின் தலைநாளாக மிளிர்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது. இன்று இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் என உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் கொண்டாடும் உன்னத நாள் தமிழ் புத்தாண்டு. புத்தாண்டுக்கு முந்தைய நாட்களிலேயே மக்கள் வீடு வாசலை சுத்தம் செய்து அலங்கரித்து புத்தாண்டுக்கு தயாராவார்கள். மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள், வெற்றிலை, பாக்கு, நகைகள், நெல் முதலான மங்களப் பொருட்கள் நிறைந்த தட்டை அதிகாலையில் காண்பது ஒரு நல்வாய்ப்பாக கருதப்படுகிறது. புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று உறவினர்களுடன் பலகாரங்களை பகிர்ந்து மகிழ்வது இன்றும் தொடர்கிறது. நமது கலாச்சாரம், அறிவியல் மற்றும் பாரம்பரியத்தின் சங்கமமே இந்த தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டில் புதிய இலக்குகளை நோக்கி நாம் அனைவரும் பயணிப்போம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை பர்பிள் ஸ்கை இன்ஃபோடெயின்மெண்ட் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.